ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இந்தியாவோட டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணினதை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருப்பேள் நினைக்கிறேன். ஜஸ்பிரீத் பும்ராவை எல்லாரும் பயங்கரமாக இப்போ புகழ்ந்துண்டு பேசின்னு இருக்கா. ஹீ ஹேஸ் டெஃபினெட்லி லெட் பை எக்ஸாம்பிள். இந்த டெஸ்ட் மேட்ச் அவனோட செகண்ட் டெஸ்ட் ஆஸ் கேப்டன். ஃபஸ்ட்டு டெஸ்ட் எட்ஜ்பாஸ்டன் பர்மிங்லாமில் 2022. அங்கே இங்கிலாண்டோட ரோஹித் சர்மா அப்போது கோவிட்னால விளையாட முடியல. அதனால் ஜஸ்பிரீத் பும்ராவை அப்போது ஃபஸ்ட்டு டைம் கேப்டனாக பண்ணினா. இந்தியா அந்த மேட்ச் நல்ல பொசிஷனில் இருந்தும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லீட் எடுத்தும் கூட அந்த மேட்ச்சை தோற்று போனால். பிகாஸ் 378 or 379 ரன்ஸோ டார்கெட் கொடுத்துருந்தா இங்கிலாண்டுக்கு. அண்ட் ஜானி பேர்ஸ்டோ அந்த மேட்ச்சில் அவனும் ஜோ ரூட் 250 ரன் மேலே பார்ட்னர்ஷிப் போட்டு 4வது விக்கெட்டுக்கு ஜானி பேர்ஸ்டோ அவனோட ரெண்டாவது 100 இன் தட் டெஸ்ட் மேட்ச் வச்சு வின் பண்ணி கொடுத்தா அவனும் ஜோ ரூட்டும். பட் அப்போ ஜஸ்பிரீத் பும்ரா ஏன் கேப்டன் ஆக்கினா, ஏன் விராட் கோலியை பிகாஸ் அதுக்கு முன்னாடி இது என்னன்னாக்கா இந்த டெஸ்ட் மேட்ச் 5வது டெஸ்ட் மேட்ச் ஆஃப் தட் இந்தியா இங்கிலாந்து சீரீஸ். 2021 5 டெஸ்ட் மேட்சஸ் நடந்திருக்கணும். 4th டெஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் கோவிட்னால ரவி சாஸ்திரி அண்ட் சர்டன் மெம்பர்ஸ் ஆஃப் த இந்தியன் சப்போர்ட் ஸ்டாஃப் அவெல்லாம் கோவிடில் பாசிட்டிவாக டெஸ்ட் பண்ணனால அந்த லாஸ்ட் மேட்ச் மாத்திரம் தள்ளி போட்டா. ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷம் விளையாடினான். ஸோ அது அந்த 5வது டெஸ்ட் மேட்ச் ஆஃப் தட் இந்தியா இங்கிலாந்து சீரீஸ் ஃபார் தி பட்டோடி ட்ராஃபி. ஸோ அப்போ ஜஸ்பிரீத் பும்ரா அப்போ ஏன் அவனை கேப்டன் பண்ண, வேறு யாரும் இப்போ பண்ணிருக்கலாமே. ஆர் விராட் கோலியை கேப்டனாக எடுத்துகிட்டு இருக்கலாம். பட் பை தான் அதுக்கு முன்னாடியே விராட் கோலி கேப்டனில் இறங்கி ரோஹித் சர்மா கேப்டனாக இப்போ போட்டா, ஃபுல் டைம் கேப்டனாக 2021-22. ஸோ டெஸ்ட் மேட்ச் நேற்றுக்கு முடிஞ்சதில் பெர்த்தில் பயங்கரமாக ஜஸ்பிரீத் பும்ரா 40வது டெஸ்ட் மேட்ச் விளையாடின்னு இருக்கான். 41 டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்கான். 173 இந்த பெர்த் டெஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி. அவனோட எக்ஸ்பீரியன்ஸ், அவனோட சீனியாரிட்டி, அவன் வேர்ல்ட்ஸ் ப்ரீமியர் பவுலர். ஒரு பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் கேப்டனாக ஆக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. பேட் கமின்ஸும் ஃபாஸ்ட் பவுலர் தான். அவனும் ஆஸ்திரேலியா கேப்டன், வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்துருக்கான். ஒன் டே ஃபார்மேட்டில் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வின் பண்ணி கொடுத்துருக்கான் ஆஸ் கேப்டன். ஸோ கேப்டன் பவுலர்ஸாக இருக்கிறது தப்பே கிடையாது. முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்தோன்னாக்கா இம்ரான் கான், கோட்னி வால்ஷ் அவெல்லாம் ப்ரீமியர்லி பவுலர்ஸ் தான். இம்ரான் கான் ஆஃப்கோர்ஸ் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், பட் ஹி இஸ் மெயின்லி அ பவுலர் ஹூ கேன் ஆல்சோ பேட் வெரி வெல். கோட்னி வால்ஷ் அவனுக்கு பேட் நம்பர் 11 அவன் பண்ணாத அட்டகாசம் கிடையாது, பண்ணாத தமாஷு கிடையாது. பேட்டு வச்சுட்டு பேட் பிடிக்கிறதுக்கே வருமான்ற ஒரு கேள்வி கூறி இருந்தது கோட்னி வால்ஷ் மேலே. பட் விக்கெட்ஸ் சான்ஸே இல்லை. 500 விக்கெட்டுக்கு மேலே எடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அவனும் கர்ட்லி ஆம்ப்ரோஸும் என்ன ஒரு ஃபார்மிடல் பவுலிங் பார்ட்னர்ஷிப் அவா. ஸோ கோட்னி வால்ஷ் ஹஸ் கேப்டன் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ் கேன் ஆல்சோ பிகம் குட் கேப்டன்ஸ். அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா ஹீ லைக்ஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவன் இந்தியாஸ் ப்ரீமியர் பவுலர், நாட் ஓன்லி இந்தியாஸ் ப்ரீமியர் பவுலர், வேர்ல்ட்ஸ் ப்ரீமியர் பவுலர். எப்போல்லாம் வேணும்னாலும், எப்போ விக்கெட் வேணும்னாலும் அவன் விக்கெட் எடுத்து கொடுக்குறான். இந்த பெர்த் டெஸ்ட் மேட்ச்லேயே நம்ம பார்த்தோம். 150 இந்தியா ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் 104க்கு ஆஸ்திரேலியாவை ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆக்கி பும்ராவே முன்னாடி நின்று வழி காமிச்சு 5 விக்கெட் எடுத்து அந்த ஒரு ஸ்பெல் போட்டானே. அந்த ஃபஸ்ட்டு ஈவினிங் 7 விக்கெட் ஆஸ்திரேலியா லூஸ் பண்ணினா. அதில் அவன் 4 விக்கெட் எடுத்து சான்ஸே இல்லாததுக்கு இந்தியாவுக்கு ஒரு வின்னிங் பொசிஷனில் அப்போவே கொண்டு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா நல்லா பேட் பண்ணி கோலி 100, யசஸ்வி ஜெய்ஸ்வால் 161 அந்த மாதிரிலாம் பேட்டிங் பண்ணி ஒரு 534 ரன் அவளுக்கு டார்கெட் கொடுத்து 295 ரனில் வின் பண்ணிட்டான் இந்தியா. ஸோ இது ஜஸ்பிரீத் பும்ரா சான்ஸே இல்லாதக்கு ஒரு லீட் ரோல் எடுத்துட்டு இந்தியாவுக்கு வின் பண்ணி கொடுத்தா. எனக்கு என்னன்னாக்கா, எனக்கு என்ன ஞாபகம் வருதுனாக்கா,
2017 வந்து அப்போ ஐபிஎல் டைமில் அவனோட ஒரு இன்டர்வியூ பண்ணினேன். ஸோ அப்போ வந்து அவன் வந்து டெஸ்ட் மேட்ச் இன்னும் விளையாடிருக்கல. அவன் வந்து இப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு நல்லா இப்போ பண்ணிட்டு வந்துட்டுருந்தான். அப்கமிங் பவுலர், இந்தியாவுக்கு ஒன் டே விளையாடிருக்கான். டெஸ்ட் மேட்சஸ் இன்னும் விளையாடல. ஸோ அப்போ வந்து அவனை நான் இன்டர்வியூ ஒன் இன்டர்வியூவில் கேட்டபோது அவனுக்கு வந்து அப்போது த ட்ரீம் வாஸ் டு ப்ளே ஃபார் இந்தியா இன் டெஸ்ட் கிரிக்கெட், தி அல்டிமேட். அண்ட் அதுக்கு வந்து எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் நல்லா பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை வச்சுட்டு தான் அவன் இருந்தான். பட் அதுவும் இன்னொன்று என்ன சொன்னான்னாக்கா, அவன் வந்து ஜாஸ்தி முன்னாடி பார்க்குறதில்ல, லிவிங் இன் த ப்ரெசென்ட் அண்ட் வென் எவர் தி ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் ஐ வில் ட்ரை டு டூ வெல்ன்ற மாதிரி தான் அவன் அப்போ பேசினான். அதுக்கப்புறம் 2018 ஜனவரியில் சவுத் ஆஃப்ரிக்காவில் டெஸ்ட் டெபியூ பண்ணி கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃபியூ டெஸ்ட் மேட்சஸ் அவன் உண்டு வெறும் வெளியூரில் தான் விளையாடி இந்தியாவுக்கு அப்புறம் இந்தியாவிலையும் விளையாட ஆரம்பித்தான். பட் இப்போ வந்து ஓவர் த லாஸ்ட் 7 years எங்கேயோ இப்போ போயிட்டான். வேர்ல்டு நம்பர் 1 பவுலர், இந்தியாஸ் ஸ்ட்ரைக் பவுலர், இந்தியாஸ் லீடர் ஆஃப் தி not only the bowling attack but also in the entire team. இப்போ வந்து இந்த Perth டெஸ்ட் மேட்ச் அவன் கேப்டன் வந்து was only because ரோஹித் சர்மா வந்து செகண்ட் டைம் அப்பா நல்லா பெட்டர்னிட்டி லீவில் அவனுக்கு வந்து அந்த டெஸ்ட் மேட்ச்சை விளையாடுறதுக்கு லீவ் கட்டிருந்தான். இப்போ அவன் சேர்ந்துட்டான். இப்போ வந்து ரோஹித் சர்மா வில் நவ் டேக் ஓவர் ஃப்ரம் ஜஸ்பிரீத் பும்ரா ஆன் திஸ் டூர். ஸோ ஹி இஸ் த ரெகுலர் கேப்டன். ஸோ ரோஹித் சர்மா வந்து இப்போ கேப்டன் பண்ணுவான் நெக்ஸ்ட் மேட்சஸில் இருந்தா. பட் தென் இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஜஸ்பிரீத் பும்ரா யாருக்கு இப்போ எல்லாருமே வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பிடிக்காத ஆளே யாரும் இருக்க முடியாது. வயசான ஆள் இருந்தால், சின்ன பசங்கள் இருந்தால், எல்லாரும் இப்போ நிறைய பேர் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரியே போலிங் ஆக்ஷனும் போட்டுருக்கா. அவனோட வியர்டு போலிங் ஆக்ஷனை வச்சுட்டு வந்து அப்படி இது பண்ணிட்டு அவனுக்கு வந்து வெரி குட். நோ ஈவன் ஆஸ்திரேலியன் எக்ஸ்பர்ட்ஸ், ஃபார்மர் பிளேயர்ஸ், கரண்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து தே ஜஸ்ட் admire Jasprit Bumrah and his wicket taking abilities. அவனோட யார்க்கர்ஸ், அவனோட எனி ஃபார்மேட், டெஸ்ட் மேட்ச் மட்டும் இல்லை, ரெட் பால் மட்டும் இல்லை, ஒயிட் பாலை நம்ம எவ்வளோ தான் பார்த்துருக்கோம். ஐபிஎல்லில் வந்து பார்த்துருக்கோம், இந்தியாவுக்கு 50 ஓவர்ஸ்லையும் பார்த்துருக்கோம், T20லையும் பார்த்துருக்கோம். ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் போயிட்டான் அவன். ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலர் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேர். அண்ட் நிறைய இன்ஜுரிஸும் வந்திருக்கான் அவனுக்கு. ஸோ அதனால் மேட்சஸும் மிஸ் பண்ணிருக்கான். பட் தென் அவன் விளையாடும் போது அவனை வந்து இன்னும் நல்லா முன்னுக்கு வரணும். இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து அவனுக்கு அவனோட ஃபெலோ பவுலர்ஸ், ஃபெலோ டீம்மேட்ஸ் எல்லோரும் வந்து சேர்ந்து இந்தியா வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணி ஒரு நல்ல ஆரம்பம் இந்த சீரீஸில் வந்து என்னன்னாக்கா, பவுலர் கேப்டன். என்ன ஒரு கோயின்சிடன்ஸ்னாக்கா, 2007-8 சீரீஸில் அனில் கும்ப்ளே வாஸ் தி கேப்டன், லெக் ஸ்பின்னர். ஒரு 619 டெஸ்ட் விக்கெட் எடுத்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாஸ் லீடிங் விக்கெட் டேக்கர் அண்ட் அமங் த வேர்ல்ட்ஸ் டாப் 3-4 லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ் அனில் கும்ப்ளே வந்து அந்த சீரீஸ்லேயும் பெர்த்தில் இந்தியா ஃபார் த ஃபஸ்ட் டைம் இவ்வளோ வருஷத்தில் ஆஸ்திரேலியா இப்போ போனதில் ஃபஸ்ட் எவர் டைம் பெர்த்தில் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணினான். அது என்னன்னாக்கா, அந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு ப்ரீவியஸ் டெஸ்ட் மேட்ச் வந்து சிட்னியில் விளையாடி இந்த ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. ஹர்பஜன் சிங் அண்ட் இந்த ஆண்ட்ரூ சைமன்ஸ் அவன் வந்து ஒரு கான்ட்ரவர்சியில் இருந்தாள். இட்ஸ் கால் தி மங்கி கேட் ஸ்கேண்டல். அது வந்து ரேசிசம் லெவலில் ஒரு சண்டை நடந்தது. ஆண்ட்ரூ சைமன்ஸ் வந்து ஹர்பஜன் சிங்கை வந்து அவன் வந்து இவன் ரேசிசம் இதில் சில பேசியிருக்கான். ஸோ அந்த மாதிரி இது பண்ணி ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியா தோத்தும் போச்சு. ப்ளஸ் there were also a lot of umpiring decisions that went against India on that Sydney test match. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அனில் கும்ப்ளே டீமை ஒத்துமையாக வச்சுட்டு அடுத்த டெஸ்ட் மேட்ச் பெர்த்தில் வந்து என்னன்னாக்கா, it's rated as among the fastest bounciest pitches in the world. Fastest pitch. அங்கே வந்து விளையாடவே முடியாது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நிறைய விக்கெட் எடுப்பா, நிறைய இது பண்ணுவா. அண்ட் இந்தியா வந்து அங்கே எப்போவுமே வந்து தடவிட்டு இருந்தது. ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச்சு இந்தியா வின் பண்ணினதில் வந்து ஒரு இத்திஹாசமே க்ரியேட் பண்ணான். ஃபஸ்ட்டு டைம் பெர்த்தில், அதுவும் அப்போ வந்து வாக்கா கிரவுண்டில் விளையாடினான். வாக்கா வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் கிரவுண்ட். இப்போ வந்து பும்ரா அதே பெர்த் சிட்டியில் வாக்காலேருந்தால் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் எட்டி, வாக்கா வந்து
ஒரு அங்கே பெர்த் சிட்டியில் வந்து ஒரு நதி பெயின் இருக்குது கால் ரிவர் ஸ்வான். அந்த ரிவர் ஸ்வான் வந்து ஒரு சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வாக்காக இருக்குனாக்கா, இது ரைட் சைடில் வந்து இந்த புது ஸ்டேடியம் பிரம்மாண்டமாக இருக்குது. நானும் போயிருந்தேன் 2022 அங்கே ஒரு இந்தியா மேட்ச் அங்கே விளையாடினா. பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேடியம், ஒரு இன்டிமிடேட்டிங் ஸ்டேடியம். அப்படி ஒரு ஸ்டேடியம் கால் தி பெர்த் ஸ்டேடியம். அது வந்து ஆப்டஸ் ஸ்டேடியம்னு சொல்லுவா பிகாஸ் ஆஃப் தி ஸ்பான்சர்ஸ்க்கு அப்புறம் இப்போ பேர் வச்சுருக்கா. ஸோ இந்த ஸ்டேடியமில் வந்து பும்ரா வின் பண்ணி கொடுத்தாங்க. தோ இட் இஸ் நாட் வாக்கா பட் த டிஃப்ரெண்ட் ஸ்டேடியம். ஒரே சிட்டியில் வந்து பிச் கண்டிஷன்ஸ் அதே மாதிரி தான். நம்ம பார்த்தோமே ஃபஸ்ட்டு டேயில் வந்து 17 விக்கெட்டு விழுந்தது. எல்லாம் ஃபாஸ்ட் பவுலர்ஸே தூக்கி எடுத்தா விக்கெட்ஸு. ஆஸ்திரேலியாவோட ஹேசல்வுட், ஸ்டார்க்கு, கமின்ஸு அவள் இந்தியாவை 150க்கு ஆல் அவுட் ஆக்கி, இந்தியா வந்து ஜஸ்பிரீத் பும்ரா முன்னாடி வந்து முகமது சிராஜ், ஹர்ஷித் ராணா அவளும் சேர்ந்து அவளையும் வந்து 104 ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆகிட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிச் கண்டிஷன்ஸில் டிஃபிகல்ட் டு பேட். அப்புறம் போக போக கொஞ்சம் ஈஸி அவுட் ஆகிடுது. அண்டு ஜெய்ஸ்வால், கோலியெல்லாம் நல்லா அடித்தா. வாஷிங்டன் சுந்தரும் நல்லா விளையாடினா. டெபுட்டன்ட் நிதிஷ்குமார் ரெட்டியும் 2 இன்னிங்ஸ்லையும் நல்லா விளையாடினா. 41 ஃபஸ்ட் இன்னிங்ஸில், 38 செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஜஸ்பிரீத் பும்ரா வாட் அனில் கும்ப்ளே டிட் இன் 2007-8 சீரீஸ். ஒரு பவுலராக, ஒரு கேப்டனாக வந்து இந்தியாவை வின் பண்ணி கொடுத்து, அதுவும் பெர்த்தில். மற்ற வென்யூஸ்லாம் இந்தியா வின் பண்ணிருக்கா, மெல்பர்னில், சிட்னியில், பிரிஸ்பனில், அடிலைடில். பட் பெர்த்தில் வந்து வின் பண்ணது அந்த வாட்டி ஒரு ஃபஸ்ட் டைம், அண்ட் நேத்திக்கு வந்து செகண்ட் டைம் இந்தியா. ஸோ இதில் வந்து இந்தியா ஒரு ஃபஸ்ட் 1-0 லீட் எடுத்து, முன்னாடி இன்னும் 4 டெஸ்ட் மேட்ச் இருக்குது. அடுத்தது வந்து பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச். ஸோ அதுக்கு வந்து ரோஹித் சர்மா கேப்டனாக வந்துடுவான். பிகாஸ் ஆல்ரெடி டீம் ஜாயின் பண்ணியாச்சு பெர்த்தில் போன சண்டே இந்த நேத்திக்கு. ஸோ பட் என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி ஒரு பவுலர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லோரும் வந்து of course he deserves all the accolades, he deserves all the praises. He is a premier bowler, a rare of his kind, and he needs to be preserved. அவன் வந்து இன்ஜுரி இல்லாமல் ஃபிட்டாக இருக்கணும், நல்லா போடணும். அண்ட் he is also one who likes to share his knowledge with the youngsters. இப்போ ஹர்ஷித் ராணா made his debut. அவன் வந்து he has benefited a lot from Jasprit Bumrah, and it only helped him that he made his test debut under Bumrah's captaincy. முகமது சிராஜ், மற்ற நிறைய பேர் இருக்கா. இப்போ வந்து பிரசித்த கிருஷ்ணா இஸ் இந்த ஸ்குவாட். நிறைய இந்த யங்ஸ்டர்ஸ் லைக் நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து டெபியூட்டன்ட். அவனும் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போட்டான், ஒரு விக்கெட்டும் எடுத்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு என்கரேஜிங் கேப்டன் பவுலர். ஜஸ்பிரீத் பும்ரா வந்து அவன் இந்த டெஸ்ட் மேட்ச் முன்னாடியே சொன்னான் இந்த ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், தட் 3-0 இந்தியா தோற்று போயிட்டு நியூசிலாண்டுக்கிட்ட, அதுவும் ஹோமில். அதுக்கப்புறம் அங்கே போய் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கும். பட் அவன் சொன்னான், we are not carrying any baggage from the New Zealand series. ஸோ இந்தியா வந்து they just bounced back, not only in the test match 150 ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் பண்ணது. அதை தவிர 3-0 டிஃபீட் வாங்கினதுலேருந்தா ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் அடுத்தது சீரீஸில் விளையாடுறது, வின் பண்ணி கொடுக்கறது ஜஸ்பிரீத் பும்ராவோட கேப்டன்சி நல்லா புகழ்ந்துதான் சொல்லணும். அதே மாதிரி தான் அனில் கும்ப்ளே அப்போது இந்த சிட்னி டெஸ்ட் மேட்சோட கான்ட்ரவர்சி அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் எப்படி இந்தியாவை வந்து வின் பண்ணி வச்சானோ, அதே மாதிரி லைக் இந்தியா பவுன்ஸ் பேக் ஃப்ரம் த டஸ்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்தியா இந்த சீரீஸ்லேயும் பெர்த்தில் வந்து தே பவுன்ஸ் பேக் ஃப்ரம் தி 0-3 டிஃபீட் இன் அ கிரேட் மேனர், பிரில்லியன்ட் மேனர், அவுட்ஸ்டாண்டிங். சான்ஸே இல்லை. இது மாதிரி ஒரு வின்னெல்லாம் வந்து ரொம்ப ரேர். அண்ட் இதை வந்து நம்ம செலிப்ரேட்டும் பண்ணணும், ப்ளஸ் அடுத்த மேட்சுக்கு ப்ரிப்பேரும் ஆகணும். ஓகே, 1 or 2 days செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னது அது பார்க்கணும். இதிலே வந்து நம்ம இருந்தோனாக்கா அப்புறம் மற்ற மேட்சஸ்லாம் கோட்டை விட்டுடுவோம். ஸோ பட் அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் ஸ்டாஃபெல்லாம் இருக்கா, எல்லோரும் வந்து ஒழுங்காக வச்சுட்டு டு ஸ்டே தம், மேக் தம் கிரவுண்டட் அண்ட் ஆகாயத்தில் பறக்காமல் நிலத்திலே இருந்துட்டு அடுத்த மேட்சுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்தியா வந்து நல்லா இன்னும் விளாடணுன்ற ஒரு இதோட விரைவு பெறுகிறேன். தேங்க்யூ.